ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கன்னி ராசிக்கு. கன்னி ராசிக்கு 9ல் குரு வரதுனால ம பரிகாரங்கள் எதுவும் அவசியம் இல்ல. ஆனா வந்து அ குரு பெயர்ச்சி நேரத்தில நீங்க வந்து கோயிலுக்கு போறது, ம குறிப்பா உங்க வீட்டுக்கு பக்கத்தில உள்ள கோயில்ல போய் குரு பெயர்ச்சி விழால கலந்துக்கிறதும், அதே நேரம் அம் குரு ஸ்தலங்களுக்கு குரு ஸ்தலங்கள் சிறப்பா இருக்கிறது கோவிந்தவாடியோ, அல்லது காஞ்சிபுரம் பக்கத்தில உள்ள கோவிந்தவாடியோ, அல்லது வந்து இங்க அ ஆலங்குடியோ, அல்லது கும்பகோணம் பக்கத்தில உள்ள திட்டையோ, இந்த குரு ஸ்தலங்களுக்கும் நீங்க போய் கலந்துக்கலாம். மத்த எந்த ஒரு குரு திருக்கச்சூரு, அங்கேயும் குரு சிறப்பான ஸ்தலமா சொல்லப்படுது. மருந்தீஸ்வரர், திருவான்மியூர் மருந்தீஸ்வரர், அங்கேயும் குரு சிறப்பா சொல்லப்படுது. இந்த இடங்கள்லாம் எங்கெல்லாம் குரு ஸ்தலமா போற்றப்படுதோ, அங்கெல்லாம் வந்து நீங்க போய் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கலாம். அது ரொம்ப நல்லது. உங்க வாழ்க்கைக்கு மேலும் வளத்த கூட்டும். இந்த வருடத்துக்குரிய வழிபாட்டு ஸ்தலங்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரதானமா வர்றது வந்து திருப்பாம்பரம், கும்பகோணம் பக்கத்தில உள்ள திருப்பாம்பரம் அல்லது வந்து காளஹஸ்தி. திருப்பதி சென்னை டூ திருப்பதி போற வழியில உள்ள காளஹஸ்தி. அதன் பிறகு வந்து சென்னை குன்றத்தூர்ல உள்ள நாகேஸ்வரர் கோயிலும், கிருகம்பாக்கத்தில உள்ள கேது ஸ்தலம். அந்த கேது ஸ்தலத்திலயும் நீங்க வந்து போய் வழிபடுறது தான் உங்களுக்கு சிறப்பானது. ராகு, கேது மட்டும்தான் இந்த ராசிக்கு வந்து 1, 7 இருக்கிறதுனால, அவங்களும் நன்மையை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. 1, 7 இருந்தா கூட, அது வந்து கோதண்ட ராகு கேதுன்னு பேரு. அந்த கோதண்ட ராகு கேதுன்றது ரொம்ப விசேஷமானது. ஸோ நீங்க நீங்க போனீங்கன்னா விசேஷங்கள் கூடும். அதில எந்த மாற்றமும் இல்ல. நீங்க இந்த கோவில்களுக்கு போங்க. வாழ்க்கைய வளமாக்கிக்கங்க. நன்றி.